அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா சுருக்குன்னு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா? காடை கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனாலுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா சிம்லேயே மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு இதை வந்து மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்க்கும்போது காடை நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம தயிர் சேர்க்குறதுனால தக்காளியோட அளவையும் நம்ம குறைச்சி தான் சேர்த்துக்கணும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இதை லாஸ்ட்டாக நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடை எடுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 காடை அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அது வந்து 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு காடை 4 பீஸ் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கரில் சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். எனக்கு வந்து நான் கடாயில் செஞ்சேன் அப்படிங்கிறனால எனக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. காடை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டு மூடி வச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சம் கிரேவி வந்து செமி சாலிடாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நெய் சோறு, அதுக்கப்புறம் பரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லா டிஃபனுக்குமே சாப்பிட்லாம். ரசம் கூட சாப்பிட்றதுக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். சரியான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து இந்த கிரேவி நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணி விட்ட மாதிரி வந்துடுச்சு இல்லையா? காடை நல்லா வெந்து வந்துடுச்சு. லாஸ்ட்டாக வந்து மிளகு, ஜீரகம் 2 சம அளவு எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிளகு ஜீரகத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக அரோமா நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.